ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு உஷா விலாக். இன்றைக்கு புடிங், ஜெல்லி, பிஸ்கட் இது மூன்றையும் வச்சு ஒரு டெசர்ட் ஒன்று செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். புடிங் செய்வதற்கு பால் 1/2 லிட்டர், சுகர் 2 டேபிள் ஸ்பூன், 30 கிராம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜெலட்டின் 30 கிராம் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 லிட்டர் தண்ணி ஜெல்லி செய்கிறதுக்கு தேவை. முதல்ல இந்த பிஸ்கட்டை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கொள்ளுவோம். பால், கஸ்டர்ட் பவுடர், சுகர் மூன்றையும் போட்டு முதல்ல ஒரு புடிங் கொண்டு செய்வோம். கைவிடாமல் கிளறி கொண்டிருக்க வேணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். ஜெல்லி செய்ய போகிறேன். இப்போ புடிங்கும் ஜெல்லியையும் செய்து ஒரு மணித்தியாலமாவது சூடு ஆறு மட்டும் வெளியில் வைக்க வேணும். நூறு கிராம் பிஸ்கட் பவுடர் பண்ணினான். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்.
புடிங்கும் ஜெல்லியும் மாறிட்டுது. இப்போ அந்த பிஸ்கட்டுக்கு மேலே விட்டுக்கொள்வோம். விட்டுட்டு ஒரு 2 மணித்தியாலமாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா நல்லா வடிவாக செட் ஆகி வந்துடும். சூப்பரான ஒரு புடிங் ஜெலி வித் பிஸ்கட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, வடிவாக செட் ஆகிட்டுது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.